வந்துட்டேன். ஆமா, குடிச்சிட்டு என்ன பண்றாளுங்க? ஏதாவது தேடுறாளுங்களா? ராமாயி, உன் தங்கச்சி எப்படி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா? நடக்கட்டும் நடக்கட்டும். கும்பிடுங்க. ஒழுங்கா வேலையை பாருமா. கும்பிடுறேன் சாமி. வணக்கம் ஏசமா. வணக்கம் ஏசமா. சாமி கும்பிடுறேன். ஐயா, சின்ன துப்பாக்கி பால் விளையாடுறாரு. என் மக எது விளையாண்டாலும் அர்த்தமா தான் இருக்கு. என்ன வா, உதச்சதும் தப்பு இல்ல. உன் கால் வேலை செஞ்சு. அட காலை விடுங்கப்பா. ஏங்க, இந்த துப்பாக்கி ஒன்று விடுதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தம்பி, அந்த சிகரெட் இப்படி கொடு. எதுக்குங்க? ஓசிதம் அடிக்குதுதான். இல்ல, அப்பா கேக்குறாருல்ல, குடியா? இந்தாங்க. அந்த துப்பாக்கி கவுண்டரு நான். யோ, நமக்கு ஒரு டீ கொடு. எங்க துப்பாக்கி கவுண்டர் ஒருத்தருக்கு சூடு போட்டாருன்னா அவனுக்கு விக்கல் வந்தா கூட பச்சை தண்ணி தர மாட்டோம். ஐயா, கும்பிடுறேங்க. வாடா சார், உட்காரு. இல்ல, சும்மா நிக்கிறேங்க. அது சும்மா உட்காரப்பா. உங்க முன்னாடி போய் 20 வருஷமா என்ன ஒரு நாளாவது இப்படி உட்கார வச்சிருப்பீங்களா? வாத்தியார்னாலே தனி மதிப்பு தான். ஐயா, நீங்க வச்ச சூட்டுக்கு ஒட்டுமொத்த ஊரே கட்டுப்பட்டு கிடக்கு. தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இந்த லட்சுமி, இதோ வந்துட்டேன். கொஞ்சம் மோர் கொண்டு வா. நீங்க யாருன்னு தெரியாம உங்க முன்னாடி சிகரெட் குடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க ஐயா. யோ வாத்தி, உன் தகுதிக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற? அது வேற ஒண்ணும் இல்ல, என் வீட்டு சோறு. இங்க இந்தாங்க. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தி. எங்க தண்ணியை கண்ட பண்ணி மாதிரி இப்படி குடிக்கிறான்? ஐயா, தாகத்துக்கு மோர் கொடுத்துட்டீங்க, அப்படியே தங்கறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டீங்கன்னா. சொல்றேன். டேய் மண்ட ஐயா, சின்ன பண்ண தோட்டத்துல இருப்பா. வாத்தியா தங்கருக்கு ஒரு வழி பண்ண சொல்லு. சரி. மைக்கின் மைந்தர்களே, சிக்கிகிச்சி மண்ணின் மைந்தர்களே, படிக்காத சிங்கங்களே, அறியாவின் சிகரங்களே, கண்ணின் கண்மணிகளே, உயிரின் உயிர்களே, அந்நாக்கின். தம்பி, ஒரு ₹1 இருந்தா கொடுங்க. என்கிட்ட இல்லையே. அழுதா ₹1 கேட்டா கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அப்புறம் என்னடா கண்ணின் கண்மணிகளே, உயிரின் உயிர்களே? ஏதோ வெளிநாட்டு சரிதான் இந்த புல்லுருவை இந்த கூட்டத்துக்குள்ளே நுழைய விட்டிருக்கிறது. நான் எந்த தலதலப்புக்கும் அஞ்ச. நாங்கள் இந்த அறிவொளி இயக்கத்தை ஏன் ஆரம்பித்திருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அறிவு இல்ல, அதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. யாரா அந்த பணம் கொண்ட தலையா? நம்ம நைனா. நம்ம நைனா? இல்ல இல்ல, உங்க நைனா. எங்களுக்கு அறிவு இல்லாம இல்ல, உங்களுக்கு தான் அறிவு இல்ல. எங்களுக்கு அறிவு இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இவ்வளவு அழகா பேசுறத நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேக்குறீங்க. யாரா அவன்? தலைவன்! தலைவன்! இந்த இயக்கத்தை ஏன் ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா? நீங்களும் உங்க குழந்தைகளும் 4 எழுத்து படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலதான். இந்த ஊருக்கு எந்த புது வாத்தியார் வந்தாலும் இந்த துப்பாக்கி கவுண்டர் இருக்காரு, அவர் கொடுக்கிற தொல்லைனால ஒருத்தரும் தங்கி சொல்லி கொடுக்கறது இல்ல. ஒரு வீடு நல்லா இருந்தா ஒரு ஊரு நல்லா இருக்கும், ஒரு ஊரு நல்லா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கிறது இருக்கட்டும் தம்பி. உன் தங்கச்சியா பாப்பமேட்ல இருந்து பொண்ணு கட்டி வந்திருக்காங்க. அத வீட்டை கவனி போ. நாத்தனாரே, நெய்யில வறுத்த முருங்கைப்பூ கணக்கா நச்சுன்னு 4 வார்த்தை நறுக்குன்னு சொன்னீங்க. குண்டாஞ்சட்டி குந்துமணி சீர்தந்தில கிடக்கட்டும். ஐயரே, முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. அம்மாடியே, இன்னுமா காபி தண்ணி கலக்குற? ஏன் தம்பி சமைஞ்சு போட்டு சாயலா சம்மணத்துல உட்காந்துருக்க? உள்ள போய் தங்கச்சி அழைச்சிட்டு வா. பொண்ணோட அண்ணன் குணத்துக்கு நீங்க இந்த வீட்டுல கை நினைக்கலாம். என்னடி இது? நெத்தி பொட்டும் கொண்ட பூவும் தானே கல்யாண பொண்ணுக்கு வண்டி அச்சாணி மாதிரி. இவன் என்னடான்னா தொடச்சு போட்ட முகத்தோட காப்பி நீட்டுற. 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன மறுநாளே என் பொண்ணு மொத்த கழுத்தை இழந்துட்டான். பெருங்கழுத்தா நிக்கிறான். ஏயா வெங்கடாச்சலம், இந்த விஷயத்தை நீ அவகிட்ட சொல்லலையா? பொண்ணு வெள்ளப்படக்காரன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா 8 கல்லு தாண்டி வேலை மெனக்கட்டு வந்திருக்க மாட்டல. பொண்ணோட லட்சணமா அடக்க ஒடுக்கமும் உங்களுக்கு பிடிக்கும்.
அப்புறம் 2 நாள் கடந்த தாலியை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நார்த்தம் பழங்கிறதுக்காக நாய் நக்கிறதையா தின்னு பார்க்க முடியும்? அள்ளி அரசாணியம்மா ஆண்டிக்கு வாக்கப்பட்டு வடுகப்பட்டி போனாலாம், அடுப்பு கட்டுற கல்லுக்கு வக்கத்து போய் ஆனாலாம். போய் ஊன் பேச்சு கட்டி நாங்க பொண்ணு பார்க்க வந்த பாரு. வாங்க போலாம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடு. கம்மி கொடுக்குறவா நாமத்து பச்சை பாசதி ஒரு யானை மாதிரி. என்னது மூர்த்தி மாதிரி 3 பேர் எதிர்த்தாப்புல வரானுங்க. வண்டியை விட்டு மெட்ரோ துப்பாக்கி கவுண்டர் வீட்டுக்கு பார்த்தாங்கண்ணா. ஏண்டா உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக எங்க பாண்டிய வீட்லயே உன் கைவரிசை காமிச்சல? டேய் இவங்கிட்ட பேசவே கூடாதுடா. டேய் என்னன்னு பண்ணு, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணாவா? நான் தாண்டா கிருஷ்ணன். இந்த தொழிலை இதோட விடல. இங்க பாரு, இந்த துப்பாக்கி கவுண்டர் வீட்டுக்கு மருமகளா வரனாவே ஒரு கொடுப்பன வேணுதாசா. நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்லு. யோ எங்க வீட்டு கொள்ளையில 19 மாடு கட்டி இருக்க மாதிரி பொங்கி போடுறது தின்னு புட்டு வீட்டோட கிடக்கிறது ஒரு பொண்ணு அமைஞ்சா போதும். ஆமாண்டா, அவ அடங்கி கடந்தா களத்து மேடு கலனே காடுன்னு கண்டபடி மேலான்னு பாக்குறியா? உங்க அப்பட மாதிரி. ஐயா நான் பாத்துருக்கிற பொண்ணு நீங்க கேக்குறதுக்கு மேல சொத்து பத்தி எல்லாம் கொண்டு வரோம். ஆனா ஏன் பொண்ணுக்கு ஏதாவது முடமா? அட பரவாயில்ல, அப்பதான் வீட்டோட முடங்கி கிடப்பா. நான் பாத்துருக்கிற பொண்ணு நொண்டி மாடு இல்லைங்க, கொஞ்சம் சண்டி மாடு. அப்படின்னா அடாத ஒண்ணு இல்லைங்க, துலுக்கப்பட்டி தேவர் கூட ஒரு 6 மாசமோ, ஏறுவாடி மார்வாடி கூட ஒரு 7 மாசமோ அலைஞ்சு தெரிஞ்சதா அரச பரசல வந்த தகவல். அதனால நாங்க பரவாயில்லைங்க. இன்னொரு தடவை இந்த தெருப்பக்கம் பார்த்த உன்னை உயிரோட விட மாட்டேன். ஓடி போயிரு. என்ன அது பொய்ய சொன்னா அங்க அடிக்கிறேன், உண்மையை சொன்னா இங்க உழைக்கிறீங்க. நான் எப்படியா தொழில நடத்துறது? இதுல கத்தி அடிக்கணும். அப்படிங்களா? அடிச்சிருவான். 50 ரூபா ஆகும். எவ்வளவு காசா சொன்ன? பொடியும் சொன்னாலும் அதுதான், பெருசு நான் சொன்னாலும் அதுதான். நான் யார் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். நானு துப்பாக்கி கவுண்டரோட ஆளு. உனக்கு மட்டும் 50 ரூபா இல்ல, உன் துப்பாக்கி கவுண்டருக்கு 50 ரூபா தான். துப்பாக்கி கவுண்டருக்கு 50 ரூபாயா? துப்பாக்கி கவுண்டர் யாருன்னு ஒத்துக்கிட்டு போடா. வந்துட்டான் ஒல்லாத துப்பாக்கி கவுண்டர். தம்பி, நீங்க இந்த ஊருக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. ஆனாலும் ஒரு விஷயம் என் மனசை போட்டு நெருடிட்டே இருக்குது. என்னண்ணே, ஊர் ஜனங்க தான் என் மனசை புரிஞ்சுக்காம என்ன பார்த்து பயந்துட்டு போறாங்கண்ணா. நீங்களுமா? அதுக்குல்ல தம்பி, ஏற்கனவே நீங்களே மனசுல சுமி வச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நான் வேற உங்களுக்கு தொந்தரவு இருக்குமான்னு தான். சும்மா கேளுங்கண்ணே, இந்த ஊர்ல எனக்கு எல்லாமே நீங்க தான். துப்பாக்கி கவுண்டர்னா உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? அதுவானே, சில பேருக்கு வாழ்க்கையில போராட்டம் வரும், ஆனா எனக்கு வாழ்க்கையே போராட்டம் ஆயிடுச்சு. புரியலையே தம்பி. அது புரிஞ்சு உங்க வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். விதைச்சது எங்க அம்மா, அத வெள்ளாம செய்யறது நானா தான் இருக்கணும். அன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க நீங்க. மாணவ மணிகளே, இன்னைக்கு உங்களுக்கு கம்பர் பத்தி பாடம் எடுக்க போறேன். கம்பர்னா யாருங்க? கம்பை பிடித்தவன் கம்பர். அப்ப வில்லை பிடித்தவர்? வில்லன். வில்லை பிடிக்காதவர்? உன்ன மாதிரி குள்ளன். சும்மா உட்கார புள்ள பூச்சி. கம்பீரவேடத்திலே ஒரு குரலை பார்க்கின்ற பொழுது கற்க கசடர கற்றவை. என்னங்க கோயில்ல பஜனை பாட்டு பாடுற மாதிரி பாடுறீங்க? வேற எந்த பஜனை பாட்டு பாடுற மாதிரி எங்க பாடுங்க. தலைவர் ரஜினி மாதிரி பாடுங்க. கற்க கசவ கற்றபின் கற்றவன் நிற்க அதற்கு தக. எங்க தலைவர் கமல் மாதிரி பாடுங்க. உங்க தலைவர் கமல் ஸ்டைலிங்களா? வாலா கற்க கசடர கற்றவ நிற்க அத ஸ்டாப் பண்ணி சொல்லும். எங்க தலைவர் ஜனகராஜ் குரல்ல பாடுங்க. கற்க கசடர கற்றவை எங்க தலைவர் சினி ஜெயந்த் மாதிரி பாடுங்க. இத கேப்பீங்கன்னு தெரியும். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எங்கடா போற புள்ள பூச்சி? போயா
எல்லா தலைவர் மாதிரி பேசுன என் தலைவர் மாதிரி பேசலையே. யாருங்க உங்க தலைவர்? பிரபு தேவா. ஓ நித்தபின் ஓகே நான் அது தூளே. டேய் என்னடா பண்ற? சொல்லி கொடுக்குறேன். இவங்க எல்லாருக்கும் திருக்குறளை இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறேன். இல்லடா இல்லடா. ஆமா இவர் பெரிய இங்கிலீஷ் வாத்தியாரு. போடா டேய். இவனால பெரும் தொல்லடா. பசங்களா நான் இப்ப உங்களுக்கு பாடம் எடுக்க போறேன். நான் சொல்றத அப்படியே நீங்க திருப்பி சொல்றீங்க. அம்மா இங்கே வா வா. அம்மா இங்கே வா வா. ஆசை முத்தம் தாத்தா. ஆசை முத்தம் தாத்தா. ஏன் தம்பி கூப்பிட்டீங்களா? ஏன் பெருசு ஊரே சிரிக்கிற மாதிரி இப்படி விவரம் கட்டதனமா நடந்துக்கிறியே? உனக்கு வீட்டுல தான் இருக்கு சொன்னேன். யாருமா இது? உங்க அப்பாவா? ஏப்பா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சாக்கு? குத்தம் ஒன்றரை மேல இல்ல. நான் 4 எழுத்து கத்துக்கலான்னு வந்த பாரு, என் மேலதான் தப்பு. ஏமா இப்ப என்ன நான் தப்பா கேட்டேன்? இப்படி சண்டைக்கு வர? புருஷனுக்கு அப்புறம் வித்தியாசம் தெரியாது. நீ எல்லாரும் வாத்தியானாக்கு. அப்போ நீ அவருக்கு பொண்டாட்டியா? பின்ன அவருக்கு நான் என்ன வெப்பாட்டியா? அதுக்கு தான் சில தரதலைங்க ஊர் சுத்துதே. ஆமாங்க ஐயா, என் 2 கண்ணுலயும் விளக்கெண்ண ஊத்தி பார்க்காத குறைதான். அதே ஊத்தி பாக்குறதானே. இப்ப எல்லாம் ஊர் ஜனங்க பாண்டியனை தான் வாத்தியாரே வாத்தியாரேன்னு கூப்பிடுறாங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் வாத்தியாருன்னு சொல்லுவாங்க. இவரையா சொல்லுவாங்க? உன்னையா சொன்னேன்? உங்க அப்பா சொன்னேன். ஊர்ல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அது எங்க அப்பானாலதான் நடக்கணும். விடுறாவன இந்த மாதிரி ஊர் நாயங்க வாய் அடைக்கணும்னா பட்டணத்துல படிச்சுட்டு உன் தங்கச்சி கடதாசி போட்டு வர சொல்லு. 10-12 வருஷம் படிச்சது போதும். ஏங்க நல்லா படிக்கிற பொண்ணை பாதியிலேயே கெடுக்குறீங்க? ஏய், மத்தவங்க மாதிரி சம்பாதிக்காக பொண்ணை படிக்க வைக்கலடி, கௌரவத்துக்காக. இப்ப அந்த கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் பொண்ணை வர சொல்றது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி, நான் உனக்கு தாலி கட்டினா இல்ல நீ எனக்கு தாலி கட்டினியா? போடி உள்ள. இதெல்லாம் எதுக்குமா? காலேஜுக்கு போன பொண்ணு கண்டபடியா துணி போட்டு வந்து நிக்காமே இப்படி அடக்க வடக்கமா வந்து நிக்கிறியே, அதுக்குதான் தாய். திருடுனவனுக்கு நம்ம ஊர்ல தண்டனை எப்படி? ரைட்டுங்க. இந்த மாதிரிக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்குங்க. இது பத்தாது, இன்னும் 4 போடுங்க. எதுக்கே மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி இவன் அடிக்கிறீங்க? அத கேட்க நீ யாரா? நான் யாரு, நீங்க யாரு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவன் என்ன தப்பு பண்ணான்னு. என் களத்து மேட்டுல 10 மூட்டை நெல் திருடுனா, அதுக்கு தான் இந்த தண்டனை. எப்படி? பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு சில பேர் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்களே, அதை விட இது ஒண்ணும் பெரிய தப்பா எனக்கு தெரியல. தம்பி, மத்த ஊர் கதையில இங்க பேசணும் தம்பி. இந்தா வேடிக்கை பார்த்தாலும் போது போங்க. டேய் போடா. அண்ணே, நான் எவ்வளவு சொன்னேன்னு, ஏழைங்க மன்னிச்சு விட்டுருங்கன்னு. கேட்க மாட்டேன்ட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு பலசாலி சொன்னதானே கேக்குறாங்க. தம்பி, இவ்வளவு அழகா போய் சொல்றிய, நீ யாருப்பா? டேய் எந்தரா 10ல 2 போச்சுனா எத்தனை? அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? உட்கார்றா. நெஞ்சி மரப்ப மெரிச்சனா மண்ணுக்குள்ளேயே போயிடுவேன். 10ல 2 போச்சுனா 7 உனக்கு தெரியாதா? நான் மரிச்சனா நீ காணாம போயிருவ. உட்கார்றா. கீழ உட்கார்றா. இந்த காலத்துல குறுக்க பேசினா சீட்ல இருந்து தூக்கிறானுங்க. நீ சொல்லு, 10ல 2 போச்சுனா எத்தனை? 7. அது எப்படி?
அட எண்ணி பார்த்தா அப்படித்தான் வருது. அது எப்படிமா? இங்க பாரு, 10 விரல் இருக்கு. இதுல 2 விரல் போனா என்ன வரும்? ரத்தம் வரும். வெள்ளிக்கிழமை அதுமா அது போச்சு இது போச்சுன்னு ஏன் அப்படி அவசரமா பேசுற? ஆத்தா வெட்டாது தஞ்சாவூர் தட்டு மாதிரி துட்டு இருந்தா செட்டப் பண்ணிடுவனே. கை 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 கீழப்படுற. முயற்சி பண்ற முடியலையே. 2 பேர்லயும் பறி கொடுத்துட்டு நான் தான் நட முடியுமா கத்திரிக்காத அறிய முடியுமா? கருப்பாயே இங்க வா. இப்ப பார், கணக்கெல்லாம் ஒரு நிமிஷம் சொல்லி கொடுக்கணும்பா. இப்போ இந்த மரத்துல எவ்வளவு கத்திரிக்காய் இருக்கு? 10. இது எவ்வளவு கத்திரிக்காய்? 2. இத கீழே போட்டாச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? பாவி, கடன்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் இப்படி தூக்கி எறியறியே, மூஞ்சி பாரு. மூஞ்ச பத்தி நீ பேசுறியா? இவ பெரிய ஆப்பிரிக்கா அழகி, இவ கருப்புக்கு கருப்பா வேற பொட்டு. சுப்பு என்னண்ணே 2 அப்பு. ஏனே கருப்பா இருந்தா நாங்க அப்பனும் சாப்பாடுனா நீங்க அப்பனுமா? ஏற்கனவே அருவாமனையும் கையுமா இருக்கா, அடுத்த பாரா. ஏன்டா நீ கருப்பை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற? நீ ஒரு கருப்பு தங்கம், நீ ஒரு கருத்தம்மா. ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படு. டேய் இங்க வாடா. நீ போய் அண்ணாச்சி கடையில ஸ்ட்ராங்கா ஒரு டீ வாங்கிட்டு வா. டேய், இந்த கருப்பட்டிக்கே இவ்வளவு பந்தா பண்றியே, தலன் தக்காளி கிடைச்சது பிழிஞ்சிடுவேன். பிழிஞ்சிடுவேன். ஓடா டேய். யோ, நீ ஏன் ஒரு அரைக்குறை? நீ போய் இவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறியா? நான் யார் தெரியுமா? நான் காலேஜ்ல படிச்சவ. இவங்களுக்கெல்லாம் எப்படி பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு எனக்கு தான் தெரியும். ஏய் எல்லாரும் வாங்க. நம்ம ஸ்டூடண்ட்மா. இவங்களெல்லாம் எப்படி வர வைக்கிறேன்னு நாளைக்கு பாரு. ஏய் என்னடா சொன்ன? இவனை பின்ன குத்திட்டான் டீச்சர். சரி நீ உட்கார். டேய் அவனை ஏன்டா நீ குத்துன? உங்களை என் அக்கான்னு சொன்ன, மச்சான் சொல்லி என் தோள் மேல கைய போட்டான், அதனாலதான். சரி சரி உட்கார். உங்க பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லு. சுரேஷ். நெக்ஸ்ட் ஆறுமுகம். நெக்ஸ்ட் கௌரி. நீ உன் பேர் என்னடா? குஜோ. உட்கார்றா. இந்த வயசுல பீடிய பாரு. ஒன்னு கில்லிய பத்தி சொல்லு. உட்காருங்கடானா. நெக்ஸ்ட் முனியாண்டி மக மாயாண்டி டீச்சர். வா அப்பா பேரா கேட்டேன். இந்த ஊரு மோசமான ஒரு டீச்சர், அப்பப்ப அப்பா பேரை ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும். டேய் அவனை எழுப்புடா. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமரா. டேய் 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 போதும், நீ தூங்குடா. உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு வசனம் பார்த்து எங்களுக்கு திருங்கி போச்சு. எப்படி திருக்குறள்? அடிச்சிருப்பால உனக்குள்ள திருக்குறள் கேக்குதா? மறைஞ்சு போ. ஆமா இங்க உட்கார்ந்தவங்க எல்லாம் எங்க? B for ball, C for cat. எங்க நீங்களும் ரெடி சொல்லுங்க பாக்கலாம். அங்கயா தலைவா, இத இப்படியே விடக்கூடாது. நான் போய் 2த்துல 1 பாத்துட்டு போடா போடா. எட்டி போ, இதோ புலி வருகுது யுத்தத்தா. A for apple, A for apple. B for ball, B for ball. C for cat, C for cat. இது என்ன கலாட்டா? நானும் குஜாலாவுக்கு மாறிட்டேன். எல்லாரும் மாறிட்டாங்களா? ஆமாங்க, நம்ம பொண்ணு இது உங்க பொண்ணு எப்போ அரைகுறையா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சதோ ஒரு பைய பாண்டிக்கிட்ட போறது இல்ல. எல்லாம் உங்க பொண்ணு கிட்ட தான் கத்துக்கிறாங்க. என்னத்தைய கத்துக்கிறாங்க? பாரத்தை தான். இவர் பொண்ணு கிட்ட வேற எதையாவது கத்துக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கே பர்சனாலிட்டி இருக்குது? யாரா அவன்? ஏய் நீங்களா? நானும் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறேன். சிங்கிள் கிளாஸ் உள்ள போனோடனே டபுள் மீனிங்ல பேசிக்கிறியா? அவன் பாண்டி ஈ ஓட்டுறத சொல்றான். அந்த ஈய கூட இந்த ஊர்ல என் பொண்ணு தான்டா ஓட்டணும்.
எப்படா இந்த ஈல அவங்கிட்ட போகுது? இதை நீ கேக்குறது இல்லையா? அப்ப மறு கண்ணத்தையும் காட்டு. ஆமா இவர் பெரிய ஏசுனாரு மாறுங்க. வண்டி பொம்பளைங்க ஓட்டுற டிராக்டர் எல்லாம் எவ்வளவு சின்னதா கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தியா? சும்மா நில்லு. அம்மணி தினம் இது மாதிரி டிராக்டர்ல குறுக்க நாங்க குளிச்ச மாதிரி இருக்கோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? டாக்கிங். இங்க பாருமா, எங்க மேல சேர் அடிச்சு ஒழுங்கு மரியாதையா துவைச்சு கொடுத்துட்டு போறேன். அவுத்து கொடுத்தா தானே துவைச்சு கொடுக்க முடியும். டேய், ஏன்டா அலையறீங்க? சேருப்பட்டிருக்கே தொடங்கலான்னு பார்த்தேன், படலையா? கைட்டுங்க கைட்டுங்க. உங்களால இத டேய், முந்தி வர்றேன். சும்மா துவைச்சு கொடுக்க முடியுமா? கூந்தல் சிவப்பு, குங்குமம் கருப்பு, கூந்தல் சிவப்பு, குங்குமம் கருப்பு, குளிப்பவள் முகமோ முஷ்பு. அப்படி போடு. நேத்து தூக்கி போட்ட எங்க Dress ஒழுங்கு முறையா திருப்பி குடுறி. இல்ல இல்லனா உன் Dress உனக்கு இல்ல. சொன்னதுக்கே மயங்கிட்டா. முன்ன பின்ன பொம்பளைங்களே பார்த்ததில்ல போல. இவன் எதை பார்த்து மயக்காய்ச்சி விழுந்தானோ அதையே திருப்பி பார்த்தா தான் மயக்கம் தெரியும். அப்ப அவதான் வரணும். அப்ப நான் இந்த தெய்வத்தை நான் எப்படியாவது போய் கூட்டிட்டு வந்துறேன்டா. பாண்டிய மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். நீ மறுபடியும் வந்தாதான் மயக்கம் தெரியும். வாமா. டேய் போடா. வரமாட்டேன்னு சொல்லாத. பாதையில பள்ளம் உண்டு பார்த்து போமா சின்ன பொண்ணு. தூரத்துல வண்டி வரும் சத்தம் கேக்குது நெல்லு. பாதையில பள்ளம் உண்டு பார்த்து போமா சின்ன பொண்ணு. தூரத்துல வண்டி வரும் சத்தம் கேக்குது நெல்லு. பட்டணத்து பொண்ணு ஒண்ணு பக்கம் வருது. பட்டிக்காட்டு பையனுக்கு வெட்கம் வருது. மேகம் கருக்குது, மழை வரப்போகுது, கொண்டாட்டம் தான். ஊட காத்துல உடலும் குளிருது, கும்மாளம் தான். மேகம் கருக்குது, மழை வரப்போகுது, கொண்டாட்டம் தான். ஊட காத்துல உடலும் குளிருது, கும்மாளம் தான். போற பொட்ட புள்ள ஊகம்பா நெஞ்சிக்குள்ள ஒத்தையா போற புள்ள உதவிக்கு யாரும் இல்ல. அத்தவத்த ரத்தினமே அம்புட்டுமா சொல்லி விட்டேன். பட்டணத்து பொண்ணு பொண்ணு பக்கம் வருது. பட்டிக்காட்டு பையனுக்கு வெட்கம் வருது. வானம் பொழியுது, பூமி விளையுது, என்னாலதான். மானம் போகுது, மவசம் குறையுது, புன்னாலதான். வானம் பொழியுது, பூமி விளையுது, என்னாலதான். மானம் போகுது, மவசம் குறையுது, உன்னாலதான். சேலைய கட்டிக்கடி செந்தக
மரகத பூச்சரமே சின்ன பல பழமே சேலத்து மாம்பழமே பச்சை உடல் புல்லரிக்கும் மச்சமுள்ள மாங்குயிலே பாதையில பள்ளம் உண்டு பார்த்துக்கோமா சின்ன பொண்ணு தூரத்துல வண்டி வர சத்தம் கேட்கிற நெல்லு பாதையில பள்ளம் உண்டு பார்த்துக்கோமா சின்ன பொண்ணு தூரத்துல வண்டி வர சத்தம் கேட்கிற நெல்லு பட்டணத்து பொண்ணு பொண்ணு பக்கம் வருது பட்டிக்காட்டு பையனுக்கு வெட்கம் வருது உங்க பொண்ணோட வாழ்க்கை பாழா போச்சு நினைச்சுதானே நீங்க குடும்பத்தோட சாக முடிவு பண்ணீங்க இவன் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் குடும்பத்தோட சாகணும் என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு சொல்றா தப்பு செஞ்சது நான் தாங்க துப்பாக்கி கவுண்டர் சொல்லி உங்க பொண்ணை கெடுத்தது நான் தாங்க இத ஊருக்கு முன்னாடி சொல்லி இந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுற இல்ல உனக்கு நான் குழி தோண்டிடுவேன் இங்க பாருங்க என் விஷயம் நான் பண்ணது தப்புதான் அண்ணன் சொன்னாக்க அந்த பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கை வலிக்க போகுது கை ஒன்னும் வலிக்கல வயிறு தான் பசிக்குது உள்ள வந்து சோறு போடுமா ரொம்ப பசிக்குதடா ஆமாமா வாமா ரொம்ப பசிக்குதுமா இப்போ இந்த நீராகாரத்தை குடிச்சுக்கோ பொழுது போனது சோறு பொங்கி போடுறேன்ப்பா இது வேணாம் உள்ள வந்து சோறு பொங்கி போடுங்கம்மா சொன்னா கேளுப்பா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா ரொம்ப பசிக்குதுமா தாங்க முடியல பச்சை புள்ள வயிற்று பசி கூட தீர்க்க முடியாம வகை கெட்டு போயிட்டனே இப்போதைக்கு தண்ணி குடிச்சுக்கிறாசா சாயந்தரமா அம்மா சோறு பொங்கி போடுறேன் தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறு வலிக்குதுமா எனக்கு சோறு தாமா வேணும் அந்த ஆள் வரட்டும் ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன் இந்த நாகராசு கடைக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்க போ அது வந்து ஒரு மாசமா விதப்பு வர முடியல தப்பா நினைச்சுக்காத ராசாத்தி வந்து பாய் எடுத்து விரி இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அது அப்புறம் தெரிஞ்சுக்கலாவா நீ எப்படி என்ன சம்பந்தப்படுத்திக்கிட்ட கல்யாணத்துக்கு அச்சாரமா மெட்டி இப்ப போடுறேன் தாலி அப்புறம் கட்டிக்கிறேன்னு சொன்னியே அதை நம்பி தானையா நான் மோசம் போனேன் உனக்கு தாலி கட்டினா நான் மோசம் போயிருவேனே எங்க அப்பன் பேச்ச மீறினா மொத்த சொத்து பத்தி எனக்கு கிடைக்காம போயிரு உன் மேலுக்கு ஆசையை விட எனக்கு இந்த ஆஸ்தி மேல தாண்டி ஆசை அதிகம் ஊரை கொட்டி மேளம் கொட்டி தொட்டா அதுக்கு பேரு பொண்டாட்டி சும்மா தொட்டா அதுக்கு பேரு வெப்பாட்டி நீ வெப்பாட்டியா இருந்துரு நல்லா இருக்குது எனக்கு மான மரியாதை இருக்கியா நீ யாரு
என் குழந்தைக்கு என்ன உறவுங்கிறத இப்ப ஊரை கூட்டி சொல்ல போறேன். என்ன மிரட்டுறியா? எனக்கு ஒரு வழி சொல்றியா இல்ல ஊரை கூட்டி சொல்லவா? ராசப்பி சொன்னா கேளு. கேட்க மாட்டேன். வேண்டா விட்டு. இப்பவே நான் ஊரை கூட்டி சொல்ல போறேன். வேண்டா ஒன்னா வாழ்ந்துட்டோம். சொன்னா கேளு. முடியாது முடியாது முடியாது. அம்மா செத்து போனது ஒரு பௌர்ணமியின் வாழ்க்கை இன்று அம்மாவாசையானது. பள்ளிக்கூடம் போற புள்ள கொள்ளி போட போகுது. வயிற்று பசி தீரும் முன்னே வாய்க்கரிசி போட்டது. ஆலமரம் போலிருந்த அம்மா செத்து போனது ஒரு பௌர்ணமியின் வாழ்க்கை இன்று அம்மாவாசையானது. தாலி வந்து சேரல, தொப்பு கொடி அறுத்து விட்ட காயம் இன்னும் மாறல. சட்டப்படி அம்மாவுக்கு தாலி வந்து சேரல, தொப்பு கொடி அறுத்து விட்ட காயம் இன்னும் மாறல. பால் குடிய மறக்கும் முன்ன பந்தம் மறந்து போனது. விழுது மண்டத்தோடும் முன்னால ஆலமரம் சாஞ்சது. அந்த ஆலமரம் போலிருந்த அம்மா செத்து போனது ஒரு பௌர்ணமி வாழ்க்கை இன்று அம்மாவாசையானது. கண்ணாமூச்சி நடக்குது, கண்ண குட்டி மட்டும் இங்கே கதறி கதறி அழுவுது. கண்ண கட்டி விடாமலே கண்ணாமூச்சி நடக்குது, கண்ண குட்டி மட்டும் இங்கே கதறி கதறி அழுவுது. படிக்க வச்சு பார்க்கணும்னு பாவி மனம் துடிச்சது. அடுக்கி வச்ச பிறகு மேல ஐயோ பாவம் கிடக்குது. அந்த ஆலமரம் போலிருந்த அம்மா செத்து போனது
பௌர்ணமியின் வாழ்க்கை இன்று அம்மாவாசையானது. பள்ளிக்கூடம் போற புள்ள கொள்ளி போட போகுது. வயிற்று பசி தீரும் முன்னே வாய்க்கரிசி போட்டது. ஆலமரம் போலிருந்த அம்மா செத்து போனது. ஒரு பௌர்ணமியில் வாழ்க்கை இன்று அம்மாவாசையானது. கடைசி வரைக்கும் எங்க அம்மாவுடைய ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு. துப்பாக்கி கவுண்டர் தான் எங்க அப்பாங்கிறத இந்த ஊரும் உலகத்துக்கு நான் தெரிய வைப்பேன். அவருடைய வாயாலே இவன் தான் என் பிள்ளைங்கிறத சொல்ல வைப்பேன். அப்பதான் எங்க அம்மாவுடைய ஆசை நிறைவேறும். எந்தரா குடுற பணத்தை. அடிங்க ஆளை பார்த்து தூக்குறியா? வட்டி பணத்தை கொடுத்துட்டு வண்டி அப்புறம் எடு. எங்க கையில இருக்கிறது 200 ரூபா தாங்க. அது என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி செலவுக்கு பத்தாதுங்க. இதையெல்லாம் போய் அங்க துப்பாக்கி கவுண்டருக்கு சொல்ல முடியாது. மரியாதையா பணத்தை கொடுறா. கூப்பிட்டுக்கலாம. நீ இப்படி அடக்க ஒடுக்கமா வந்து நிக்கிற, ஆனா உன் பையன் அடங்காம அலையறான். ஐயா, சந்தையில உங்க ஆட்களை என் பையன் கை நீட்டி அடிச்சு விட்டானுங்களா? ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணி விட்டானுங்க. புத்தி கெட்டு போய் நானும் துப்பாக்கி எடுத்து மகனை குருவி சுடுற மாதிரி சுற்றவா?
டேய் ஊர்ல துப்பாக்கி கவுண்டர் தான் பேரு, ஆனா இது வரைக்கும் குருவி கூட சுட்டதில்ல. அதுக்கு நேரம் இப்ப வந்துருச்சுடா. அதான் இவர் பையன் நம்ம கிட்ட மோதி பாக்குறான். ஐயா அப்படி ஒண்ணும் பண்ணிவிடாதீங்க. அவன் எந்த குத்தம் பண்ணி இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. நான் அவனை கண்டித்துக்கிறேன். இனிமே எங்க விஷயத்துல மகன் தலையிட்டா கொள்ளி வைக்கிறதுக்கு பிள்ளை இருக்க மாட்டான். பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கா. ஹாய், வந்து சாப்பாடு போடு. ஏலே நல்றா குட்டி முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன தைரியம் இருந்தா துப்பாக்கி கவுண்டருடைய ஆட்களை அடுத்திருப்பேன். அம்மா இல்லாத புள்ள என்ன செல்லமா வளர்த்த பாரு, அதான் என் பேரை கெடுத்துட்டேன். நான் அப்படி எந்த பொண்ணையும் கைப்பிடிச்சு எடுத்து மானபங்க படுத்தல. ஊர் படத்துல கூட வச்சு வைத்தியம் வளர்க்கல. நியாயத்தை தான் கேட்டேன். ஆமா இவரு ஊருக்கே பெரிய நாட்டாமன். ஏலே கால் வருது கஞ்சிக்கே தாளம் போடுற நம்ம ஊரு நியாயத்தை கேட்கணும். இந்த வர்றா துப்பாக்கி கவுண்டருடைய குடும்பத்தை பகிர்ந்துட்டவன் எவனும் நிம்மதியா வாழ முடியாது. நம்ம குடும்பத்துக்கு சேர்த்தான் சொல்றேன். ஏன் இப்படி பதில் சொல்றீங்க? உங்களை எதை மிரட்டினா சொல்லுங்க. அவன் ஈரக்கொலைய உண்டு இல்ல. சத்தியமா எனக்கு முன்னாடியே வேட்டிய வருந்து கட்டுறான். நீ ஆக்கி போறதை தின்னுபிட்டு வீட்டோட இருக்கட்டும், இல்ல அவன் வழி அவன் பார்க்கட்டும், நம்ம வழி நம்ம பார்ப்போம். சரி விடுங்கப்பா. வயித்துக்கு ஒரு வழியை பாத்துக்க, என்னாலையும் முடியும். இதை அவர்கிட்ட சொல்லு. அடபிடுதாயே பயிர் காஞ்சா பள்ளி போட்டு திங்க அடுபடிக்கு வந்துட்டு போகுது. சீக்கிரம் வாமா, வயிறுலாம் கபகபான்னு எரியுது. நீதான் பசி தாங்க மாட்டேன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு அப்பன் கிட்ட வீராப்பா பேசிட்டு வரணும்? அப்புறம் வயிறு எரியுதுன்னு ஏன் சொல்லணும்? எல்லாம் நீ இருக்கிற தைரியம் தான் தாயே. என் பசியை உன்னால தாங்கிக்க முடியுமா? எப்படியோ அப்பாவுக்கு தெரியாம தூத்து சொல்ல தைரியம் தான். சாப்பிடும்போது பேசாம சாப்பிடு. என்னது காரமே இல்ல? காரம் அதிகமா போட்டா உனக்கு கோபம் அதிகமா வரும்னா காரத்தை குறைச்சேன். அண்ணே என்னடா? நம்ம பாண்டிய தங்கச்சினே ஆசைப்பட்டா சொல்லுங்க, அள்ளிக்கிட்டு வந்துருவோம். இந்த வெள்ள போறாதா முட்டாள். இன்னொருத்தன் கைப்பட்ட நான் தொட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? என் பாலிசியே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. புரிஞ்சுக்கோ. அந்த துப்பாக்கி கவுண்டருடைய பையன் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பாண்டி தங்கச்சியை கிண்டல் பண்ணிப்பான். அவன் வாழ்க்கையிலேயே மறக்காத அளவுக்கு அவனை டின்னு கட்டணும்டா. தலைவா அப்ப நான் ஒண்ணு செய்யறேன். டப்பா கட்டலான்றியா? அவ தங்கச்சி நான் வச்சுக்கிறேன். அடிச்சு இருப்பாளா? அதுக்கு அவனே மேலு. யாரா அங்க வண்டியில? என்ன வண்டி திடீர்னு மெதுவா போகுது? ஏய் நிறுத்துற மாதிரி தெரியுது. ஒருவேளை மாட்டு வண்டியில போலீஸ் வரானுங்களா? ஐயோ நின்றுச்சு. ஒற்றை குச்சி தீக்குச்சி. தம்பி கொஞ்சம் வத்தி பெட்டி கொடுக்குறீங்களா? எந்த ஊரு? தேவிகுளம். வண்டி கட்டி மலையேறி வந்து வத்தி குச்சி கேக்குறீங்களே, தேவி குளத்துல வத்தி பெட்டியா இல்லையா? இது எப்படி? வத்தி பெட்டி குடுறா. ஆமா என்ன விஷயமா நம்ம ஊருக்கு வந்தீங்க? துப்பாக்கி கவுண்டர் வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். கன் பார்ட்டியா? நான் தான் உங்களுக்கு பத்த வைக்கிறேன். இது எப்படி இருக்கு? உட்காரு 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 உட்காரு. அந்த பொண்ணு பேரு பவானி. அத பத்தி விசாரிச்சீங்கன்னா டாய் வாய மூடுறா இல்லாட்டி வகந்துருவேன். இந்த ஊஞ்சலூர்ல இருந்து ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு போறானா நம்ம ஊருக்கு தாண்டா பெருமை. அதை ஏன்டா கெடுக்கிற? தம்பி என்ன சொல்ல நினைக்குதுன்னு அவன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தானா 2 நாள்ல மாமனாரையும் மாமியாரும் வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு பட்டணத்துல படிச்ச பொண்ணு, முன்ன பின்ன இருப்பா. புள்ளைய பத்த நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க போனா உங்களுக்கு மரியாதைன்னு சொல்ற. இது எப்படி இருக்கு? அழகு. நீ சுமார் இன்னும் இருக்கு.
இவன் என்ன சொல்றான்னா அது அடங்காத மாடு மூக்கனாங்கயிறு போட்டாதான் அடங்குன்றான். நான் என்ன சொல்றேன்னா மூக்கனாங்கயிறு பதில் முந்தானை முடிச்சு போட்டீங்கன்னா பொட்டி பாம்பாட்டம் அடங்குன்னு நான் சொல்றேன். இவன் என்ன சொல்றான்னா நீ சுமாரு. இவன் என்ன சொல்றான்னா முன்ன பின்ன புடவையே பார்த்ததில்ல அவளுக்கு எதுக்கு முந்தானை முடிச்சுன்றான். நான் என்ன சொல்றேன்னா அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலைக்கு குளிக்க தரதலையா தெரிஞ்சாலும் புகுந்த வீட்டுக்குள்ள போனா மாராப்பு போட கத்துப்பான்ற. இது எப்படி இருக்கு? சுத்த கேவலமா இருக்கா? யாரம்மா இன்னொருத்தன் பொண்ணு பார்க்க வருது? ஏண்டா ஒரு பொண்ணு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துட்டீங்களா? அவ அண்ணன் பண்ண தப்புக்கு தங்கச்சி என்னடா பண்ணுவா? டேய் அவ பாக்கதாண்டா முரட்டுத்தனமா இருக்கா, ஆனா ரொம்ப நல்ல மனசுடா. அவன் மனசு வேணா நல்லா இருக்கலாம். உன்னை பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருந்தா அது பேரு நட்பு இல்ல. டேய் நட்பை விட ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை பெருசா நினைக்கிறோம்னா ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க தானே பாண்டியனோட சிஸ்டர்? எஸ். என்னது? எஸ்ஸா? என்ன கரண்ட்ல கை வச்ச மாதிரி சாக்காயிட்டீங்க? மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காதவ எப்படி இங்கிலீஷ்ல பேசுறேன்னு பாக்குறீங்களா? இந்த ஊர்ல ஒட்டுமொத்த சனமும் வெறும் கை நாட்டாலே இருந்தாங்க. ஆனா எங்க அண்ணன் ஊர் அம்புட்டு சனத்தையும் அறிவொளி இயக்கத்துல சேர்த்து பேப்பர் படிக்கிற அளவுக்கு படிப்பு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஊருக்கே படிப்பு சொல்லி கொடுத்தவரே எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரு. ஆமா, நீ துப்பாக்கி கவுண்டர் டாக்டர் தானே? உங்க மதர் ஃபைனா? அம்மா நீங்க தமிழ்லயே பேசுங்கம்மா. நான் கொஞ்சம் படிச்சவங்கிற திமிர்ல ரொம்ப தாறுமாறா நடந்துக்கிட்டேன். ஆனா அவர் ரொம்ப தங்கமானவர்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சு. அம்மாடி எங்க அண்ணன் தங்கம்தான், அதுக்காக அன்பா கின்பா பேசி அவரை உரிக்கிடாத. போர்ட்ல இப்படி எழுதுற பெரிய மனுஷன் யாரா? இந்த மாதிரி போர்ட்ல கட்ட வரதுனா அவன் பெரிய மனுஷனா? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை யார் எழுதான்னு சொல்லல. கோச் வீட்டுக்கு போயிடுங்களா? போக மாட்டேன், தோலை உரிச்சிடுவேன். ஆனா விஷயமா எங்க மேல ஆத்திரப்படாதீங்க, எழுதுனது அந்த குரூப். ஏன்டா உங்களை மாட்டி விட்ட? நேற்றுக்கு நானும் எங்க அக்காவும் போயிட்டு இருந்தோம். அப்ப இவன் கிண்டல் பண்ணா, அதான் இப்ப மாட்டி விட்டேன். நம்மளே எந்த கிழி கிழிக்கிறான், அங்க போய் என்ன கிழிக்க போறாளோ. ஏய் இங்க வந்து நீ ஒண்ணும் கிடைக்க முடியாது. அதையும் நான் பாக்குறேன். அம்மணி உன்னால முடிஞ்சா நீ பாரு, என்னால எங்களால முடிஞ்சா நாங்க பாக்குறோம். ஐ லவ் யூ. அப்படிதான் போல் எல்லாம் வச்சுக்க. நீ என்ன பண்ணுவ? சுமாரா இதான் சாக்கு நீ வச்சுக்க போறா. என்ன வேணா வச்சுக்கம்மா. என்ன அடிக்கிற? தள்ள அடிக்கிறான்பா. ஒன்ன பார்த்தாலே குழம்பிடுவீங்களே. யோ நீ மட்டும் ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த மோதிப்பார். சும்மா இவங்களை எல்லாம் விட்டு வேடிக்கை பார்க்காத. நாங்க வெளியே பாதுகாப்பா இருக்கோம். என்னடா அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? ஒரு மாதிரிடா. காற்றுள்ள போதே தூற்றிக்கொடு. இதுல ஒண்ணும் குறைச்சல, வாங்கடா. பில்மாசி. ஏய் வேணா, நான் ஒரு மாதிரியான பார்ட்டி பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். பொன்மானே
பொன்மானே பொன்னத்தானே ஆசையிலே மேடை கட்டி ஆடுறடி என் மனசு தந்தை கொலுசு ராகம் பாட கெண்டை நீங்கள் விழியில் ஆட லா லா லா. ஆஹா. லா 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 லா. முடியாமல போய் பாப்போம் சோர்ந்து வரான் எல்லா சக்தி என்ன ஆச்சு? எங்கள் கதாநாயகனை கற்பழித்து விட்டால் அந்த கர்ணகியா சூர்பனகி சூப் நகியா ஏதோ ஒரு நகி. டேய் மாமு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்காண்டா. உடனே அந்த மயில் சாமி கிட்ட ஆயுஷம் போய் வேப்பல் அடிக்கணும். தூக்குங்கடா தூக்கு. ஒரே உள்ளம் உண்டே நெஞ்சம் வாராய் கண்ணே. எங்க இவன் மாயமா மறைஞ்சிட்டா? ஆத்தங்கர மரமே அரச மரணம். என்ன பாட்டும் கூத்துமா இருக்குது? சும்மா சோழியன் குடுமி சும்மா ஆட்ட மாட்டான். ஆமா எங்க போற? போச்சா? ஆம்பட்டும் போச்சு. இன்னைக்குதான் ஊர்ல ஒரு முக்கியமான ஆளை பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள எங்க போறேன்னு கேட்டியா? அந்த முக்கியமான ஆளு ஒருத்தனா ஒருத்தியா? இப்பெல்லாம் நீ அடிக்கடிக்கு சட்டையை மாத்துற. எவ்வளவு ஒருத்தவ மனச மாத்திட்டா. ஆமா யாருன்னு அந்த பொண்ணு? இந்த மன்மதர மயக்க ஊருக்குள்ள பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. பாத்துட்டு வந்து சொல்றேன். ஆமா பெரிய அழகுதான். திருப்தியா? என்ன வந்த வழியா திரும்பி போற? சட்டமாதான். என்ன நீ வீட்டுல வந்து கண்ணல அடிச்சுட்டு வர? எங்க அப்பா பாத்திரம் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கும்? கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. திமிருடி உனக்கு. என்ன திமிரு? டேய் அவ இப்ப என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி போட்டு அடிக்கிற? அத சொல்லிட்டு அடிச்சா எனக்கு தான் கேவலம். அவன் பண்ண காரியம் மட்டும் அப்பனுக்கு தெரிஞ்சா சுட்டு புசிக்கிடுவாரு. பெத்த பொண்ணு கொல்லிட்டு வரணும் புருஷனுக்கு பேர் வந்து கூடாது பாரு. அதான் ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கிறேன். ஏய் இனிமே உன் கூட அவனை பார்த்தேன் ஒன்ன ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவனை வகுந்துருவேன். என்ன அவளைய பார்த்து நிக்கிற? வந்து சோத்த போடு வா. ஓய் என்ன நான் கத்துன கத்துக்கு இந்நேரம் ஊர்ல பாதி பேர் காலி பண்ணி போயிருப்பாங்க. உனக்கு என்ன பயமே இல்லையா? கேக்குறல்ல. ஏய் என்னாச்சு உனக்கு? பாண்டியன் உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். என் பயத்துக்கு காரணம் என் அண்ணன் தான். அவர் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இவ்வளவுதானா? ஓ அண்ணன் என்ன நம்ம படைச்ச ஆண்டவனே நினைச்சாலும் நம்ம பிரிக்க முடியாது. அது எப்படின்னு இப்பவே தெரிஞ்சுக்கணும். எப்படி? ஏய் பட்டணத்துல படிச்ச நீ எப்ப பட்டிக்காடு சம்பிரதாயத்துக்குலாம் மாறின? எப்போ உங்க மேல எனக்கு காதல்னு வந்துச்சோ அப்பவே இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம காதல் நிறைவேறணும்னா இதுல தாயம் விழணும். இல்லன்னா உனக்கு தாயம் தானே வேணும். கொண்டா பாண்டி தாயம் போட்டுருவல்ல. பவானி அது கண்டிப்பா தாயம் தான் விழுந்திருக்கும்.
கண்டவளோட அள்ளி சொருகாத கொண்டையும் கண்டங்கால் தெரியற மாதிரி தூக்கி கட்டின சேலையும் பார்த்தா அறுத்தவ மாதிரியா தெரியுது. தாலியத்தான அறுத்தவ ஆசை அறுத்தவளா என்ன? அதான் திருட்டு மச்சானுக்கு தலையில அடிபட்ட உடனே இடுப்புல இருந்த கூட தவறி போச்சு. குடந்தவரி இருந்தா கடையில வாங்கிக்கலாம், அவளே தவறி போயிருந்தா. அக்கா முன்னையும் பின்னையும் வந்தோம். இவ்வளவு நேரம் யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யாருன்னு தெரியாம தவிச்சு நிக்கிறல்ல. அடிப்படி வெறும் சிரிக்கி இது கூட தெரியாதாக்கோ? இத ஊரக்குட்டியா சொல்லுவாங்க. எல்லாம் அந்த பாண்டிய தங்கச்சி கல்யாணிய பத்திதான். சிரிக்கீங்களா? பாண்டியன் தங்கச்சி பத்தி பேச உங்களுக்கு என்னடி தரம் இருக்கு? உங்க தகுதி அவுத்து விட்டுமா? ஏண்டி கனகவல்லி, உன் சொந்த புருஷன் துரத்தி விட்டுட்டு ஊர்க்கணத தூர் எடுக்க வந்தனோட உறவு வச்சுக்கிட்டியே, அது எனக்கு தெரியாதா? இத நான் சொல்லடி, இந்த ஊரே சொல்லுதே. ராக்காயி, நீ மேட்டுக்காட்டுல கேப்பங்க காவ காக்க போனப்போ ராப்பிச்சு கூட மடிப்பிச்சு கேட்டியாமே, எங்களுக்கு தெரியாதா? கொட்டையில போறவனுங்க. ஏய், உங்க மீதி கதையை சொல்றதுக்குள்ள அவ கொடத்தெடுத்து வீடு போய் சேருங்கடி. ஆட, இவளுக்கு ஆம்பளை பொறுக்கீங்கப்பா. பாண்டி, நீ வீட்டுக்கு போன சொன்னல, நீ போ. டேய் வாங்கடா. சாமி கண்ணு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூடி மறைக்க முடியாது. விதைக்கிற விதை முளைச்சா வெடிச்சு வெளியே வந்துதான் ஆகணும். உன் பொண்ணு இப்ப முழுகாம இருக்கா. என்னண்ணே வெட்டிய போய் கழுத்துல கட்டிட்டு இருக்கீங்க? அது எங்க அம்மாவோட ஞாபகமா போட்டிருக்கேன். பாண்டியா, உனக்கு என்னாச்சு? இவ்வளவு வெறித்தனமா நடந்துக்கிறியே, இதுக்கு என்ன காரணம்? இதான் காரணம். இந்த மெட்டியை உன் தங்கச்சிக்கு ஏன் கொடுத்தேன்னு தெரியுமா? கல்யாணி, நான் சொல்றது கேளு. கல்யாணி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீயே சாகணும். அழாம விவரத்தை சொல்லு தாயே. என் கண்ணனுக்கு தோப்பு பக்கமா சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்.
வர வழியில ஒரு பொண்ணு எதை இழக்க கூடாதோ அதை நான் இழந்துட்டேன். மானம் போன பிறகு ஒரு பொண்ணு எதுக்காக வாழணும்? நான் வாழக்கூடாது, நான் வாழவே கூடாது. இல்லம்மா, இதுக்கு மேலதான் நீ வாழணும். உன்னை தொட்டவன் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். என்ன தாயி அப்படி பாக்குற? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். நானாச்சு தாயி, நீ நம்பணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் உசுரா நினைக்கிற எங்க அம்மாவுடைய மெட்டிய உனக்கு தரேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறினதுக்கு அப்புறம் நீ இதை திருப்பி கொடுத்தா போதும். வாங்கிக்க தாயி. வாங்கிக்க தாயி. உன்னை தொட்டவன் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்.
என்னய்யா இன்னும் என்ன நடக்கணுங்கிற? என்னாச்சு? எங்க ஆத்தா இப்பவா அப்பவான்னு கிடக்குறா, என்ன அனுப்பி வைக்க மாட்டேங்கிறியே, நீ உருப்படுவியா பாவி? என்ன ஆகும்? ஆத்தா வீட்டுக்கு போறேன் ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? பொம்மால பாக்கணும்னு சொன்னீங்க, உடனே கிளம்ப, வண்டியை சொல்றேன். சித்தாட சிறு சிலுக்க செந்தாழம் பூ கம் கம்முக்க கம் கம்பக்க ஓ ஓ சௌக்கியமா? யார கேட்டீங்க? பொண்டாட்டிய கேட்டேன். என்ன கேப்பீங்களா? என் பொண்டாட்டிய தான் கேப்பீங்க. முட்டை நிறைய விக்கிறீல்ல. இந்த வருஷம் முட்டை எவ்வளவு? 100 ரூபாய் தான். போன வருஷம் 50 ரூபா தானே? இந்த வருஷம் சைஸ் எல்லாம் பெருசு பெருசா இல்ல இருக்குது. இத பேர் சரி, போ போ, சாயந்தரம் வந்து அள்ளிக்கிறேன். வரும்போது வெறுங்கையோட வராதீங்க, பலாண்டு எடுத்துட்டு வாங்க. முட்டை உறிஞ்சிருவானுங்க. ஏங்க, உங்க ஊர்ல ஒரு வாத்து முட்டை 100 ரூபாயா? ஆமாங்க, அந்த முட்டை சாதாரண முட்டை இல்ல. மருது, நீ ஏன் வரிசையில வந்து நிக்கிற? வட்டிக்கு பணம் வாங்கத்தான். வாத்துக்காரிட்ட போக வேண்டாமா? எவ்வளவுயா வேணும்? 200 ரூபாங்க. இந்த சட்டிக்கு 200 ரூபாய் கொடுத்தா எங்க ஐயா சட்டியை தூக்கிட்டு போக வேண்டியதா? உங்களுக்கு தெரியுது. அங்க ஒரு முட்டை 100 ரூபாய் சொல்றாங்களே, 2 முட்டை வாங்கணுமே. 100 ரூபாய்க்கு மேல பரம் பைசா பேராது. இந்தா புடி, போ போ. ஏண்டா சடையா, நீதான் வந்திருக்கலாம், இவனை வேற ஏண்டா கூட்டிட்டு வந்த? இவனை வச்சுட்டு பணம் கொடுங்கய்யா. இவனை வச்சுட்டு பணம் கொடுக்க முடியாது, பால் தான் கொடுக்க முடியும். நடைய கட்டுறா. ஐயா, வருஷம் வருஷம் ஒரு வாத்துக்காரி இந்த வருஷம் ஊருக்குள்ள வந்து டேரா போட்டாளா? அது எப்படிங்க நெத்தில பொட்டு வச்ச மாதிரி ஐயா பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க? அதான் ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஆம்பளையும் தட்டு முட்டு சாம்பலும் வந்து வருஷம் நிக்கிறாங்களே வாயை பொழந்துட்டு. ஆமாங்க, வாத்துக்காரி மாதிரி 2 கோழிக்காரியோ ஆட்டுக்காரியோ ஊருக்குள்ள வந்தா போதுங்க. எதுக்கு ராசா? அப்பத்தானே ஊருக்குள்ள இருக்க பசங்கள்லாம் நம்ம கிட்ட வட்டிக்கு பணம் வாங்க வருவான். நீங்களும் தோப்பு துறவுன்னு வளைச்சு போட முடியும். ஐயா, ஒரு யோசனை. சொல்லு ராசா. நாமளும் பட்டணத்துக்கு போய் 5-6 குட்டிங்க கூட்டிட்டு வந்து இங்கேயே டேரா போட்டா குதிரை குதிரா பணம் குவியுங்கிறியா? ஆமாங்க. அமைதி. முதலாளி அவன் புத்திய காட்டம் பாத்தியா? அட உடனே அவன் முன்னாடி போனா அவன் பின்னாடி போறான். பணமே அவன் கையில இருக்கு. போய வந்துட்டானுங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் வரும்போது பாக்கெட்ல பணத்தோட வரணும். அண்ணே ஒரு முட்டை கொடுங்கண்ணே. ஐயோ, துட்ட காணுமே. உழைச்சி சுயமா சம்பாதிக்கணியா? அடுத்தவன் பாக்கெட் நம்பி வந்தா எப்படி? நீ தான் ஒரு முட்டை கொடுங்க. இன்னும் சீரட்டு கொடுத்து விட்டான். அட்ட முடியா புரியா புரியா யா இட்ட முடியா அவன முடியா? பத்மாவதி, பத்மாவதி, இந்த முட்டைக்கா 100 ரூபாய்? அறிவு கெட்டவன், இந்த முட்டைக்கு 100 ரூபாயா? 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறான். பத்மாவதி, 4 பேருக்கு வேலை வெட்டி இல்லாம அரச மரத்து அடியிலயோ கோயில் மண்டபத்திலேயோ உட்கார்ந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? பஞ்சாயத்து பெருசுக்கு 60 வயசு அனுபவம் இருக்குல்ல, அதான் பளிச்சுன்னு சொல்லிடுச்சு. ஆமா, இங்க நாம எதுக்காக கூடியிருக்கோம்? இது ஒரு பஞ்சாயத்துக்காக தான். அப்போ குழப்பம் வரப்போகுதுன்னு தெரியுது. வருஷா வருஷம் காட்டுக்கோயில் காளியம்மன் திருவிழாவில துப்பாக்கி கவுண்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கறது வழக்கம். இந்த வருஷம் யாருக்கு கொடுக்கறது? கவுண்டர் குடும்பத்துக்கு கொடுக்கறது தானே வழக்கம், கொடுத்துருவோம். உனக்கு வேற உன் மகளுக்கு வேற தனித்தனியா தண்டோட சொல்லணுமா? கோயிலுக்கு போன கிளம்பி வாங்கிடு. நீங்க முன்னாடி போங்க, பவானி பின்னாடி அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐயா, கைவட்ட தலைமாறிச்சு, போன்னு சொல்லுங்க, அவனை வெட்டிடுறேன். ஊரே அவன் பக்கத்துல இருக்கு. இப்ப அவனை எதிர்த்தா ஊரே வெதுக்கிற மாதிரி குறுக்கு வழியில பாத்துக்கலாம். ஐயா முருகா, இனி ஊர் உருப்படா அப்பா.
ஆதிசக்தியானவளே அண்டம் எல்லாம் ஆழ்பவளே ஆயிரங்கண் மாரியம்மா குந்தனுக்கு பொங்கலிட்டு பூர்வரிசை வைத்தோம் அம்மா மகிமயம்மா காளினி தேவி காளினி ஈஸ்வரியே ஆதிசக்தியானவளே ஆயிரங்கண் மாரியம்மா ஆயிரங்கண் மாரியம்மா சக்தியானவளே ஆயிரங்கண் மாரியம்மா பூர்வரிசை வைத்தோம் அம்மா ஆதிசக்தியானவளே அண்டமெல்லாம் ஆழ்பவளே ஆயிரங்கண் மாரியம்மா ஆயிரங்கண் மாரியம்மா பரிவட்டம் தலை மாறதும் கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தன் கை மாறதும் ஒண்ணு நினைக்கிறேன்னா நானு 20 வருஷமா எனக்கு கிடைச்சிட்டு இருந்த முதல் மரியாதை ஒரே நாள்ல கை மாறி போச்சுடா. இனிமே நான் நிம்மதியா தூங்க மாட்டேன்டா, தூங்க மாட்டேன். நீங்க நிம்மதியா தூங்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. தூக்கிடு. எனக்கு எதிராக முதல் மரியாதை வாங்கி என்னை எவன் தூங்க விடாம பண்ணானோ அவனை தூக்கிடுங்க. என்ன கடிக்குது? எறும்பு. சின்ன ராஜாவே சிட்டெரும்பு என்ன கடிக்குது? சாகி சாகி சாகி. சின்ன ராஜாவே சிட்டெரும்பு என்ன கடிக்குது?
காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணில் வடியுதடி கண்ணே என்னானதோ ஏதானதோ ஜொய் டேய் இந்த பூ யார் கையில கிடைக்குதோ அவன் தான் என் புருஷன் நினைச்சேன் போய் போய் உன் கையில கிடைச்சா மரணம் என்னும் தூது வந்தது அது கிழவி என்னும் வடிவில் வந்தது மலரைத்தானே நான் பறித்தது அதை கிழவி வந்து ஏன் பறித்தது யாருக்காக கிழவியே குமரியே அப்பா சின்னையா காஃபி வச்சிருக்கேன். அதிகம் ஐயாவுக்கு ஏற்கனவே கொழுப்பு. அம்மா ஐயா கண்ணில் காட்டாவே காட்டாதீங்க. அதுக்கு இல்லைங்க கேஸ். யாரா ஒண்ணு உள்ள விட்டது? முடி வெளிய போடா. ஐயா நீங்க உடம்ப தேத்துங்க. சட்னி வை. ஏய் தண்ணி குடிடா. இந்தா. அன்னைக்கு ஐயாவை வெறி நாய் கடிச்சிருச்சுங்க. அதான் விஷம் ஏறி இந்த அளவுக்கு ஆயிட்டாரு. என்னாச்சுமா? எங்க அண்ணன் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். கொஞ்சம் வாங்களேன் ப்ளீஸ். என்ன யோசிக்கிறீங்க? என் அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க தங்கச்சி கல்யாணிக்கு அமைய வேண்டிய நல்ல வாழ்க்கை அமையாம போயிடுங்க. பாண்டியா வா. என் பிள்ளை யாராவது காப்பாத்துங்களேன். இல்லங்கடா என் மகனை பார்த்து எனக்கு தெரியும். மரியாதை போயிருங்க. எனக்கு தெரிய வந்துச்சு. நான் என்ன பண்றது எனக்கே தெரியல. மறுபடியும் வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. என்ன எப்படி காப்பாத்துங்க? என்ன எப்படி காப்பாத்துவீங்க? ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. என்ன காப்பாத்துங்க? என்ன காப்பாத்துங்க? என்ன காப்பாத்துங்க? காப்பாத்துங்க. பாண்டியா சீக்கிரம் கட்டு. மறுபடியும் வெறி வந்துற போகுது. அண்ணே மைக் மாட்டா உடனே ஹாஸ்பிட்டல் போ. நர்ஸ் பேஷண்ட் டார்க் ரூம்ல வச்சாச்சா? எஸ் சார். ரொம்ப சீரியஸா கொண்டு வந்திருக்கீங்க. 1000த்துல ஒரு கேஸ் தான் அது பிழைக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். அதுக்கு மேல ஆண்டவன்ட்ட வழி. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. எப்படியாவது காப்பாத்துங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார். யாரோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத பத்தி எனக்கு முக்கியம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பேஷண்ட் தான் முக்கியம்.
ரொம்ப அபூர்வமான கேசுப்பா. நீ பொழைச்ச தெய்வ செயல். என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கு சொல்லாத. உன்னை சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்தாரு யாரோ கொல்லம்பட்ட நாகராஜனா, அவருக்கு சொல்லு. கழுத்து கிடைக்குது விடுங்க. அதான் உங்க காலத்துக்கு அப்புறம் சொத்து பத்துக்கெல்லாம் என் மகன் தான் வாரிசுன்னு குத்து மதிப்பா சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன, ஆடு கொடுத்தவங்க துரட்டி கேட்டு வாங்க முடியும்? எங்க ஐயா யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்ல, எல்லார்கிட்டயும் வாங்கிதான் பழக்கம். இதான் அவரோட கௌரவம். ஐயா உண்மையை சொன்னுங்க. அது சரி, கொண்டாந்து கொடுத்தான் குடும்பத்துக்காக நீங்களும் நானும் பேசிக்கிட்டா போதுமா? தம்பி மாப்பிள மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பா, கல்யாணி வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு ஊருக்கு சொல்ல போறேன். புரியல? அவளை நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா அம்மா, அந்த பொண்ணை எனக்கு நிச்சயம் பண்ணிடுங்க. சரி விடுங்க, பையன் தான் உதறிட்டு போனாலும் நம்ம உரம் விட்டு போயிடக்கூடாது பாருங்க. எங்க வீட்டு மகன் தான் இந்த வீட்டு மருமகளா வாழ கொடுத்து வைக்கல. ஆனா உங்க மகளையாவது எங்க வீட்டு மருமகளா அழைச்சிட்டு போறோம். என்ன யோசிக்கிறீங்க? அடுத்த முகூர்த்தம் எப்பன்னு யோசிக்கிறேன். சீக்கிரம் கல்யாணத்துக்கு நாள் பார்த்து செய்தி சொல்லி விடுறேன். ஏற்பாடு பண்ணுங்க. அப்பா, என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீங்க எப்படி சம்மதம் கொடுத்தீங்க? நான் யாரையும் கேட்டு கொடுக்க வேண்டியதில்ல தாயே. இந்த வீட்டுல எல்லாம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். ஏன்னா இது எங்க அப்பன் குணம். உங்க அப்பன் குணம் உங்களுக்கு இருக்குன்னா என் அப்பன் குணம் எனக்கு இருக்கும். நான் யார் கூட வாழறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். தாயே, நான் வாக்கு கொடுத்தா பாக்கு வெத்தல மாத்துன மாதிரி. நீங்க வாக்கு மட்டும் தான் கொடுத்தீங்க, ஆனா நான் ஒருத்தர்கிட்ட என் மனசையே கொடுத்துட்டேன். இத உன் புருஷன் கிட்ட சொல்லு. உனக்கு தெரியும், உன் பொண்ணு அவன் மனசை எவங்கிட்ட கொடுத்திருக்கா? உன் தங்கச்சி வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்ப முக்கியமா இல்ல உனக்கு என் பொண்ணு முக்கியமா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதா இருந்தா சந்தேகப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது எப்படியா நடக்கும்? உன்னையே மனசுல சுமந்துட்டு இருக்கிறேனா? எவரோ கட்டுற தாலிய கழுத்துல சுமந்துக்கிட்டு எப்படியா குடும்பத்தை நடத்த முடியும்? பொம்பளைங்கன்னா மனசு மாற ஜாதி நீ நினைச்சிட்டு இருக்க. எனக்கு மட்டும் நீ கிடைக்கலன்னா நான் உயிர் விடுற ஜாதின்னு நீ தெரிஞ்சுக்கதான் போற. இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கிறத நீ நிம்மதியா சாகிறதுக்கு இல்லடி, ஏன் நிம்மதியா சாகடிக்கத்தான். என்னையா சொல்ற? ஆமாண்டி, நம்மால ஒருத்தி உயிரை மாச்சிக்கிட்டான்ற நினைப்பு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல இருக்கும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் நிம்மதி இருந்து தவிக்கணுங்கிறதுக்காக தான் நீ உன்னை அழிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ மட்டும் உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன் வாழ்க்கைய அழிச்சுக்கலாம். அதுவே நான் செஞ்சா உன் நிம்மதியை கெடுக்கத்தா நான் சாகுறேன். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் அவங்கவுங்க நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம். என் அப்பனை எதிர்த்து போராட உனக்கு வக்கு இல்லாம என்ன மறந்துடுவேன்னு எப்ப வாக்கு கொடுத்தியோ அப்பவே பாதி உசுறு போயிடுச்சியா. இன்னொருத்த வந்து எனக்கு தாலி கட்டுறதுக்குள்ள மீதி உசுறு போயிடும். அதே நீ பார்க்கத்தான் போற. என்ன தாயி? முதல்ல இத வாங்குங்க. நான் உசிரா மதிக்கிற இந்த மெட்டிய திருப்பி வாங்கிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் நேரம் வரலமா. நீங்க நினைக்கிற அந்த நேரம் எப்பவுமே வராது. என்ன தாயி சொல்ற? ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு தான் வாழணும்னு எந்த பொண்ணும் நினைக்க மாட்டா. பவானி என் அண்ணனை அவளோட உசுரா நினைக்கிறா. ஓஹோ, உன் தங்கச்சியை நான் மருமகளா ஏத்துக்கணும்னா என் பொண்ணை நீ மறந்துடுன்னு துப்பாக்கி கவுண்டரு பாண்டியனை கூட்டு மிரட்டினாரா? என்ன தாயி, எப்படி இவன் அப்படி கணக்கு போட்டான்னு நினைக்கிறியா? துப்பாக்கி கவுண்டரை பத்தி பால்குடி மறக்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டவனா நீ ஒண்ணு கவலைப்படாத தாயி. நான் உனக்கு கொடுத்த வாக்கியம் காப்பாத்துவேன், உன் ஆசையும் நிறைவேறும். கண்டிப்பா செய்யறேன். அப்பனை போல புள்ளன்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னில இருந்து உங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். அம்மனுக்கு முன்னாடி சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்பவோ நான் செஞ்ச தப்புக்கு சாட்சியா இருந்துட்டு இப்ப என்கிட்டவே கச்ச கட்டிட்டு நிக்கிறான். அதுக்கு தான் சொல்றேன் அப்பா அப்பா தப்பு பண்ணாதீங்கன்னு. ஆனா நீங்க தொப்பு தொப்புன்னு வந்துறீங்க. இப்ப கூட ஒண்ணு கட்டு போகல. நீங்க ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க. அந்த சாட்சிய
நான் அடிச்சிடுறேன். நீ உடைக்கிற முட்டை எனக்கு இல்ல. பின்ன யாருக்கு? நீ உடைச்ச முட்டையில பல பேர் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க. ஆனா நான் சொல்ற ஒருத்தன் அவன் நரகத்துக்கு போகணும். அவன் யாரு? உனக்கு கொல்லப்பட்ட நாகராஜ் தெரியுமா? பழுக்க காய்ச்சின இரும்பு மாதிரி எப்போ சூடா இருப்பானே அவனா? அவனேதான். எங்க ஐயா துப்பாக்கி கவுண்டருக்கு அவன் தொல்லையாவே இருக்கான். அத்தை விடு, இன்னைக்கு ராத்திரி ஐயாவோட தோட்டத்துல புதைச்சிருவோம். பொண்ணுங்க கட்டி கொள்ளுங்க அடமல்லிகை மந்திரம்
உன் தங்கச்சியை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல. உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற பவானிய நீ ஏன் தியாகம் பண்ணும்? நான் ஏதாவது செய்ய போய் என் தங்கச்சி வாழ்க்கை பிரச்சனை ஏற்படாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவங்க பொண்ணை அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம போயிடலாம். வா பாண்டி வா. ஆமாண்டி, இந்த புடவைய கட்டிக்க, இல்லன்னா உங்க அப்பா வந்து உன்னை சாகடிச்சிருவாரு. பரவாயில்ல. என்ன தாயி, இன்னும் கல்யாண புடவை கட்டாம இருக்கிற? முரண்டு பிடிக்கிறியா? உனக்கு அவன் தான் அந்த ஆண்டவன் எழுந்தாலும் அதை அழிச்சு போட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்பவாவது உங்க அப்பனை புரிஞ்சிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை எதிர்த்து என்னால வாழ முடியாது. ஆனா ஒண்ணு, என்ன நானே அழிச்சிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அழிச்சுக்கிறேன்னு சொல்றது பொம்பளைங்க. ஆனா அழிஞ்சு போறது ஆம்பளை தாயி. இதுக்கு நீ மட்டும் விதி விலக்கா என்ன? பேசாம புடவை எடுத்து கட்டிட்டு எந்திரிச்சு வா. இந்தா கட்டு. முடியாது. நீ இப்படி தூக்கி எறியும் தெரிஞ்சுதான் முன்னேற்பாடோட வந்திருக்கேன். ஏய், இவனுங்களை இப்படியே உன் கண்ணு முன்னாடி எரிச்சிடவா, இல்ல நான் பார்த்து வச்சுக்கிற மாப்பிள்ளைக்கு கழுத்து நிட்டுறியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இவனுங்களை கொண்டு போய் அடைச்சு வைங்க. கொண்டு வாங்க.
முகூர்த்த நேரம் நெருங்கிறதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு போயணும். பாத பூஜை பண்ணணும். பொண்ணோட அப்பா அம்மா அங்க வாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் தான் கூப்பிட்டேன். பொண்ணோட தோப்பனார் ஐயா தானே? இல்ல. என்னப்பா கடைசி நேரத்துல இப்படி குழப்பறாங்க? என் பொண்ணோட வாழ்க்கை குழப்பம் ஆயிடக்கூடாதுன்ட்டு தான் இப்ப உண்மை சொல்றேன். அவர் என்ன தொட்டு தாலி கட்டினதுனால அவருக்கு நான் பொண்டாட்டி தான். ஆனா என் பொண்ணு பவானி அவரோட மக இல்ல. அவ என் வயிற்றுலதான் பிறந்தான்னு ஊருக்கே தெரியும். ஆனா உங்களுக்கு பிறக்கலன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கேடு கட்ட கூட்ட கண்ணு முடிச்சு பார்த்த கதையா இல்ல போச்சு. எவனுக்கு முந்தி விரிச்சான்ற கதையை கேட்க இம்பிட்டு நேரம் காத்துட்டு இருந்தா. அட வாங்கம்மா போலாம். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். கொலை பண்ணிருவேன். அம்மா பாண்டியா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீ போ, நான் வந்து சேர்ந்துறேன். போ. பவானி, பவானி, தம்பி, இப்படி பண்ணிட்டியேடி. பாட்டிக்கு பிறந்த பிள்ளைய மகன் சொல்லிக்கிறதுக்கு நீ கேவலப்பட்டியே. இப்ப அவன் தான் என் உசுரை காப்பாத்துனா. நீ என்ன அப்பான்னு சொல்றதை விட நான் உன்னை மகனேன்னு சொல்றதா இந்த பாவைக்கு பெருமைப்பா. நீங்க என்ன மகனேன்னு சொன்னதால எப்பவோ செத்து போன எங்க ஆத்தாவுடைய ஆசை நிறைவேறிடுச்சு. இப்ப சாக போற என் ஆசை நிறைவேற்றி வைங்கப்பா. சொல்லுப்பா, கண்டிப்பா செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்கப்பா. ஒண்ணு சேர்த்து வச்சிருங்கப்பா. சேர்த்து வைக்கிறேன், உன் கண்ணு முன்னாடியே சேர்த்து வைக்கிறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இந்த கொலைய நான் தான் செஞ்சேன்னு சொல்ல போறேன்.